எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி 2025க்கான குரூப் 2 சர்வீஸ் அண்ட் குரூப் 4 சர்வீஸ்க்கான நியூ சிலபஸை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிலபஸில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜென்ரல் தமிழ் அண்டு ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80-90% சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம இந்த வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸ் 2020 ஜென்ரல் ஸ்டடீஸுக்குன்னு யூனிட் 8 யூனிட் 9லாம் ஆட் பண்ணி வெயிட்டேஜெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி கொஷின் ட்ரெண்டெல்லாம் மாற்றி 2020 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிலபஸ் ரிலீஸ் பண்ணாங்க. 2020 இவங்க கொடுத்த சிலபஸும் 2025க்கான சிலபஸும் அப்படியே ஒன்றா தான் இருக்குதா, இல்லை ஏதாச்சும் ஆட் பண்ணியிருக்காங்களா, என்னென்ன மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு லைன் பை லைன் கம்ப்ளீட்டாக நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிலபஸை இவங்க 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், இன்னொன்று ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், இன்னொன்று லாங்குவேஜ். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட்லேருந்து 100 கொஷின் கேட்க போகிறதா சொல்லிட்டாங்க. அது எப்படி கேட்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ பார்ட் பின்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவுலேருந்து 75 கேள்விகள் கேட்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டியிலேருந்து 25 கேள்விகள் கேட்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்சில் 9 யூனிட் இருந்துச்சு. ஸோ அது 6 யூனிட்டாக மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டின்னு இருந்த ஒரு யூனிட்டை 2ஆக பிரித்து ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ 2025 இவங்க ஏதாச்சும் சிலபஸில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, இல்லை பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமேன்னு எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் மீம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அது உண்மையான நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, யூனிட் வைஸ் கொஷின் ப்ளூ பிரிண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டாபிக்ஸ்லாம் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க, இது நிஜமாகவே நியூ சிலபஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ்னு 2வது யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பார்த்துக்கோங்க. 2020 இவங்க ரிலீஸ் பண்ண கரண்ட் ஈவெண்ட்ஸ்க்கான சிலபஸ் இது தான். ஸோ இதில் இது ஃபுல்லாக க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீனில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மற்ற யூனிட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாலிட்டின்னு கொடுத்துருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை பாலிட்டியோடு ஆட் பண்ணிட்டாங்க. ஜியோகிராஃபின்னு கொடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை ஜியோகிராஃபியில் ஆட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை எக்கனாமிக்ஸ்லேயும், இந்த கரண்ட் அஃபேர் சயின்ஸ்லேயும், இந்த ப்ராமினென்ட் பர்சனாலிட்டிஸை ஹிஸ்ட்ரிலையும் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே தனியாக தெரியுது பார்த்தீங்களா ப்ளூ கலரில், இந்த ஒரே ஒரு வரியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ பின்னாடி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ், எந்த வித்தியாசமும் இல்லை 2020க்கும் 2025க்கும். க்ரீன் கலர் ஹைலைட் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான், ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டில் லைன் பை லைன் பிரித்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம க்ரீன் கலரில் மாற்றிருக்கோம். ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறதுலாம் ரிமூவ்டு டாபிக்ஸ். ஓகேவா? இப்போ முதல்ல பார்ட் ஏ ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸ் பொது அறிவியல், இதுக்கான சிலபஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா 5 கொஷின் தான் கேட்க போகிறோம் சயின்ஸ்லேருந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ வெயிட்டேஜை இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஜிஎஸ்க்கான நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஃபுல்லாக எல்லோ கலரில் ஹைலைட் ஆகிருக்கா. 2020 இவங்க ஜிஎஸ் ஜென்ரல் சயின்ஸுக்கு கொடுத்த சிலபஸ் பார்த்திங்கன்னா இது. ஸோ ஜென்ரல் சயின்ஸில் ரெண்டுமே எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அப்புறம் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா முன்ன நம்ம பார்த்த மாதிரி கரண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சயின்ஸ் ஃபஸ்ட் யூனிட்டில் சிலபஸில் எந்த சேஞ்சும் கிடையாது. 2வது யூனிட்டில் இருக்கிற கரண்ட் ஈவெண்ட்ஸை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாபிக்ஸ் எடுத்துகிட்டு இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் லைனில். அவ்வளோதான். கொஸ்டின் வெயிட்டேஜை 5 கொஸ்டின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபைன். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க இது தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2வது யூனிட் பார்க்கலாம். 2வது யூனிட்டாக ஜியோகிராஃபியை கொண்டு வந்திருக்காங்க. அதிலிருந்தும் 5 கொஷின் தான் கேட்க போகிறோன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ ஜியோகிராஃபி சிலபஸ்லேயும் எல்லாமே எல்லோவில் தான் ஹைலைட் ஆகிருக்கு. இது 2020க்கான சிலபஸ். கம்பேர் பண்ணால் நோ சேஞ்ச். கரண்ட் ஈவெண்ட்ஸ் டாப்பிக்கை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜியோகிராஃபி சிலபஸ்லேயும் எந்த சேஞ்சும் இல்லை. கரண்ட் ஈவெண்ட்ஸ் டாபிக் கட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் வெயிட்டேஜ் 5 கொஷின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே. அடுத்து யூனிட் 3 பார்க்கலாம். யூனிட் 3 சொல்லிவிட்டு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதிலிருந்து 10 கொஷின் கேட்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சிலபஸ் பாருங்கள், மேக்ஸிமம் எல்லாமே எல்லோ கலரில் ஹைலைட் ஆகிருக்குங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2020க்கான ஹிஸ்ட்ரி சிலபஸும்
2020க்கான ஐஎன்எம் சிலபஸும் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2 யூனிட்டையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் கரண்ட் ஈவெண்ட்ஸில் இருக்கிற ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு லைனை கடைசியாக ஆட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். ஸோ இதோட சிலபஸ் அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா, யூனிட் 4ஆக இருந்த ஹிஸ்ட்ரியவும் யூனிட் 7ஆக இருந்த ஐஎன்எத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரே யூனிட்டாக யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎம்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிலபஸில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஒரு வரி கூட ஆட் பண்ணல, ரிமூவ் பண்ணல. யூனிட் 2ல் இருந்த கரண்ட் ஈவெண்ட்ஸை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு வரி கூட ஆட் பண்ணவும் இல்லை, ரிமூவ் பண்ணவும் இல்லை. கரண்ட் ஈவெண்ட்ஸ் டாப்பிக்கை அங்கேருந்து கட் பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ வெயிட்டேஜ் வந்து 10 கொஷின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 75 கொஷினில் 10 கொஷின் வந்து இந்த யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்லேருந்து வரும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். ஃபைன். இப்போ யூனிட் 4 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி யூனிட் 5ஆக இருந்த இந்தியன் பாலிட்டியை யூனிட் 4ஆக கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் பாலிட்டிலேருந்து 15 கொஷின் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே எல்லோவில் தான் ஹைலைட் ஆகிருக்கு பாருங்கள். 2020க்கான இந்தியன் பாலிட்டி சிலபஸ் இது தான். ஸோ நோ சேஞ்ச், அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் யூனிட் 2ல் இருந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் டாப்பிக்கில் இருந்த பாலிட்டி லைனை தூக்கிட்டு வந்து இங்கே ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, சிலபஸில் எந்த சேஞ்சும் கிடையாது. யூனிட் 2ல் இருக்கிற கரண்ட் ஈவெண்ட்ஸ் டாப்பிக்கை தூக்கிட்டு வந்து இங்கே ஆட் பண்ணிட்டாங்க. கொஸ்டின் வெயிட்டேஜ் 15 கொஸ்டின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் யூனிட் 5 பார்க்கலாம். யூனிட் 5 இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இதில் வந்து 20 கொஷின் கேட்க போகிறாங்க. ஸோ சிலபஸ் பாருங்கள், எல்லாம் எல்லோவில் தான் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ 2020க்கான யூனிட் 6 இந்தியன் எக்கானமி சிலபஸையும் 2020 கொடுத்த யூனிட் 9க்கான டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அந்த சிலபஸையும் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு லைனையும் புதுசாக ஆட் பண்ணவும் இல்லை, ரிமூவ் பண்ணவும் இல்லை. ப்ளஸ் கரண்ட் ஈவெண்ட்ஸில் இருக்கக்கூடிய எக்கானமி ரிலேட்டட் டாபிக் செட் வந்து இங்கே ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, 2 யூனிட்டை யூனிட் 6 எக்கானமியையும் யூனிட் 9ஆக இருந்த டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனையும் மெர்ஜ் பண்ணி இங்கே யூனிட் 5ஆக ஒரே யூனிட்டாக கொண்டு வந்திருக்காங்க. சிலபஸில் எந்த சேஞ்சும் கிடையாது. ப்ளஸ் யூனிட் 2ல் இருந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் டாப்பிக்கை இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வெயிட்டேஜ் வந்து 20 கொஷின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஃபைன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்சில் கடைசி யூனிட் மொத்தம் 6 யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. 6வது யூனிட் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இதுதான் தமிழ்நாடு வரலாறு சம்மந்தமான யூனிட் 8ஆக இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த யூனிட் 8 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. யூனிட் 6 பாருங்கள், எல்லாமே எல்லோவில் தான் ஹைலைட் பண்ணியிருக்கு. ஸோ ஓல்டு சிலபஸும் எல்லோவில் தான் ஹைலைட் பண்ணியிருக்கு. ஸோ எந்த சேஞ்சும் கிடையாது. ப்ளஸ் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தேவையில்லாத சில வார்த்தைகளை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது தேவையில்லாத வார்த்தைகள் கிடையாது, எடுத்துக்காட்டு வார்த்தைகள். திருக்குறள் அண்டு யூனிவர்சல் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஈக்விட்டி, ஹியூமனிசம் எக்ஸட்ரான்னு சொல்லிட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம்பிள்ஸை. பழைய சிலபஸ்லேயும் திருக்குறள் அண்ட் யூனிவர்சல் வேல்யூஸ் அப்படியே தான் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நல்லா பாருங்கள், சிலபஸில் எதையும் ரிமூவ் பண்ணல, அவங்க எக்ஸாம்பிளை தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் சும்மா பேருக்கு தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து, திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒரு குறளை கொடுத்துட்டு அதில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி ஃபில் பண்ண சொல்லுவாங்க, ஒரு குறளோட மீனிங்கை கேட்பாங்க, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா காமத்துப்பால்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க. காமத்துப்பாலில் வந்து இந்த காமத்தை தணிக்கிறதுக்கான ஒரு வார்த்தை எக்ஸ்டிங்விஷ்னு நினைக்கிறேன், அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஏதாவது இருக்கா இதில்? ஸோ எந்த மாற்றமும் கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரா இந்த லைன் மட்டும் எதுக்கு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்குது, எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்? திருக்குறள் அண்ட் யூனிவர்சல் வேல்யூஸ்னால் இந்த ஈக்விட்டி, ஹியூமனிசம் மட்டும்தானா, மனிதநேயம், சமத்துவம் மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ சிலபஸில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நோ சேஞ்ச் இன் யூனிட் 8 சிலபஸ். யூனிட் 8 யூனிட் 6ன்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருக்காங்க. இதோட வெயிட்டேஜ் வந்து 20 கொஷின் கேட்க போகிறோம்ப்பா அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. எந்த டாப்பிக்கும் ரிமூவ் பண்ணல, இந்த எக்ஸாம்பிள்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் டாபிக் அப்படியே தான் இருக்குது, எக்ஸாம்பிளை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்ட் பி. பார்ட் பி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்னு வச்சுருக்கணும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டின்னு பழைய பேரே வச்சுட்டாங்க. சரி, பரவாயில்ல. நியூ சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்ட் பி ஆப்டிடியூடை 2 யூனிட்டாக பிரிச்சுருக்காங்க. யூனிட் 1 ஆப்டிடியூட், யூனிட் 2 ரீசனிங். ஆப்டிடியூட்லேருந்து 15 கொஷின் கேட்க போகிறாங்க, ரீசனிங்லேருந்து 10 கொஷின் கேட்க போகிறாங்க.
ஸோ இதுதான் சிலபஸ் பாருங்கள். இது 2025 போட்டிருக்கு. இது 2025 2020 கொடுக்கப்பட்ட சிலபஸ். ஸோ இது நியூ சிலபஸ், இது வந்து பழைய சிலபஸ். பாருங்கள், ஒரு வரி கூட ஆட் பண்ணவும் இல்லை, ரிமூவ் பண்ணவும் இல்லை. இந்த 3 லைனையும் எடுத்துகிட்டு வந்து ஆப்டியூட்டில் சேர்த்துருக்காங்க. கடைசி இந்த 4th இருக்கிற லைனை எடுத்துகிட்டு வந்து ரீசனிங்கில் வச்சுட்டாங்க. அவ்வளோதான். ஸோ நோ சேஞ்ச் இன் ஆப்டியூட் சிலபஸ், அப்படியே தான் இருக்குது. ஸோ ஜிஎஸ்சில் 2 யூனிட்டை மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 யூனிட்டை பிரிச்சிருக்காங்க. அவ்வளோதான். சிலபஸில் எந்த சேஞ்சும் கிடையாது. கொஷின் வெயிட்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்டியூட்லேருந்து 15 கொஷின் தான் கேட்போன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ரீசனிங்கில் 10 கொஷின் தான் கேட்போன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. 2025க்கான சிலபஸ் ஜிஎஸ் ப்ளஸ் ஆப்டியூட் 100 கொஷினில் 2025 மொத்தம் உங்களுக்கு 6 யூனிட் இருக்குது. ஒரு யூனிட்டுக்கான வெயிட்டேஜும் இதுதான். சயின்ஸ்லேருந்து 5 கொஸ்டின், ஜியோகிராஃபியில் 5, அப்புறம் யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்லேருந்து 10, பாலிட்டியிலேருந்து 15, யூனிட் 5 இந்தியன் எக்கானமி அண்டு ப்ரீவியஸ் யூனிட் 9 டிஎன் டெவலப்மெண்ட் அதுலேருந்து 20 கொஸ்டின், யூனிட் 6 டிஎன் ஹிஸ்ட்ரியிலேருந்து 20 கொஸ்டின். ஸோ ஆப்டியூட்லேருந்து 15, ரீசனிங்லேருந்து 10. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 கொஷின் கேட்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கிறது ப்ரீவியஸாக என்னவாக இருந்தது, 2020 சிலபஸில் என்னவாக இருந்தது அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணமோ அதை தான் சிம்பிளாக இங்கே கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. ஜென்ரல் சயின்ஸ் அப்படியே தான். ஸோ எல்லா யூனிட்லேயும், இந்த 5 யூனிட்லேயும் கரண்ட் ஈவெண்ட்ஸில் இருக்கிற டாப்பிக்கை பிச்சு இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி இங்கே 2 யூனிட்டை மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் எக்கானமியும் யூனிட் 9 மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. யூனிட் 8 யூனிட் 6 மாற்றிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெளிவாக தெரியுதுன்னா, அதாவது நோ சேஞ்ச் இன் ஜிஎஸ் ப்ளஸ் ஆப்டியூட் சிலபஸ், ஒன்லி யூனிட் நேம்ஸ் ஆர் சேஞ்சு. யூனிட்டோட நேமை மட்டும் தான் மாற்றிருக்காங்களே தவிர்த்து ஜிஎஸ் அண்ட் ஆப்டியூட் சிலபஸில் ஒரு வரி கூட புதுசாக இவங்க ஆட் பண்ணல. சிலபஸ் அப்படியே தான் இருக்குது. பொது தமிழ் அண்ட் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் 80லேருந்து 90% வரைக்கும் மாற்றிருக்காங்க. அது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் பொது அறிவு பாடத்திட்டத்தில் ஒரு வரி கூட புதுசாக இவங்க சேர்க்கலை. கலவீனு பிரிண்ட் ஆகிருக்கும், லா மேலே புள்ளி இருக்காதுன்னு சொல்லுவார் முதல் ஒன்றில். இந்த மாதிரி இப்போ புள்ளி வைக்க மறந்துட்டாங்க. ஸோ எந்த பயனும் இல்லையா? இதுக்கு ஏன் இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஒரே நல்ல அட்வான்டேஜ் என்னன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி படிக்க முடியும். யூனிட் வைஸ் கொஷின் வெயிட்டேஜ் இவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதால இனிமேல் நம்ம இந்த யூனிட்லேருந்து எத்தனை கொஷின் கேட்பாங்க, இந்த யூனிட்லேருந்து எத்தனை கொஷின் கேட்பாங்கன்ற குழப்பம் இல்லாமல் வெயிட்டேஜை பொறுத்து அவங்கவுங்க கன்வீனியன்ட் படி பிளான் பண்ணி பக்காவாக படிக்க முடியும். ஸோ அந்த ஒரே அட்வான்டேஜ் மட்டும்தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டே காட்டியிருப்போம் கரண்ட் ஈவெண்ட் சிலபஸ். ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிங்கிள் லைன் ஆஃப் டாபிக் ரிமூவ் ஃப்ரம் யூனிட் 2. யூனிட் 2லேருந்து லேட்டஸ்ட் டெய்ரி ஆஃப் ஈவெண்ட், நேஷ்னல் சிம்பிள், ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ், முக்கியமான பர்சனாலிட்டிஸ், பிளேசஸ் இன் நியூஸ், ஸ்போர்ட்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஸோ இந்த ஒரே ஒரு லைன் 1.5 லைன் இருக்கா, இந்த 1.5 லைன் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து என்னென்ன கொஷின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டே, வேர்ல்டு வாட்டர் டே, கேன்சர் டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லிட்டு இந்த டே எப்போ, அந்த டே எப்போன்னு கேட்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அது இனிமேல் கேட்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. நேஷ்னல் சிம்பிள்ஸ் சம்மந்தமாகவும் கேட்க மாட்டோம். இந்த புக்கை அந்த புக்கை எழுதுனது யாருன்னு கேட்க மாட்டோம். இந்த கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸில் வந்து 26 27 கான்ட்ரவர்சி கொஷின்லாம் கேட்க மாட்டோம். முக்கியமான எமினியன்ட் பர்சனாலிட்டிஸ் யாராவது செத்து போனாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்க மாட்டோம். பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கானமி, சயின்ஸு, ப்ராமினென்ட் பர்சனாலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த டாபிக்ஸ்லாம் இவங்க ஆல்ரெடி கட் பண்ணி மற்ற யூனிட்டில் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லைனை எங்கே ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியல. இந்த 6 யூனிட் ஜிஎஸ்சில் இது எங்கே கொண்டு வரதுன்னு இன்சர்ட் பண்ணுறது இவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் இந்த லைனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். ஸோ ஜிஎஸ்சில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லைன் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, அதுவும் கரண்ட் ஈவெண்ட்ஸில். பட் கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதனால் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் ரிமூவ் பண்ணுறதால தேவையில்லாத இந்த ஜிகே, இந்த இன்ஸ்பிரேஷன், இந்த தபால் எப்போ தொடங்கினாங்க, அந்த மாதிரி ஜிகே வந்து மோஸ்ட்லி ரிமூவ் ஆகிடுச்சின்னு சொல்லணும். இந்த லைனை ரிமூவ் பண்ணுறதுனால ஜிகே பேஸ்டு ஸ்டாட்டிக் போர்ஷன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜிகே பேஸ்டு இந்த தேவையில்லாத ஸ்டாட்டிக்ஸ் போர்ஷனை படிக்கிறத ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஜிஎஸ்சில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, ஒரே ஒரு லைனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சிலபஸை வந்து இவங்க சேஞ்ச் பண்ணல, ஒன்லி ரீஷஃபில் தான் பண்ணியிருக்காங்க. யூனிட் நேமை மாற்றி வச்சுருக்காங்க, எந்த டாப்பிக்கையும் இவங்க ஆட் பண்ணல. ஸோ 2020க்கான பொது அறிவுக்கான பாடத்திட்டமும் 2025க்கான பொது அறிவுக்கான பாடத்திட்டமும் 100% ஒன்று தான், எந்த மாற்றமும் கிடையாது. எக்ஸப்ட் ஒரே ஒரு லைனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான்.
இட் இஸ் ரீஷஃபிள்டு அப்டேட்டட் சிலபஸ், நாட் எ நியூ சிலபஸ். இது நியூ சிலபஸ் கிடையாது, ரீஷஃபிள்டு அப்டேட்டட் சிலபஸ், அவ்வளோதான். ஸோ இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உண்மை. ஒரே ஒரு அட்வான்டேஜ் வந்து இவங்க கொஸ்டின் வெயிட்டேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ 2025க்கான இதே பாடத்திட்டத்தில் தான் 2020லேருந்து டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே பாடத்திட்டத்தில் 2020லேருந்து இப்போ கடைசியாக நடந்த எக்ஸாம் வரைக்கும் மொத்தம் 68 எக்ஸாம்ஸை டிஎன்பிஎஸ்சி நடத்தியிருக்காங்க. ஸோ 68 எக்ஸாமில் 62 எக்ஸாம் பார்த்திங்கன்னா 100 கொஷின் எக்ஸாம், மீதி 6 எக்ஸாம் பார்த்திங்கன்னா குரூப் 1 லெவலுக்கான 200 கொஷின் எக்ஸாம். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 7400 கொஷின்ஸை மொத்தமாக இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி பொது அறிவு பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் ப்ளஸ் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் அண்ட் எல்லா டிகிரி லெவல் எக்ஸாமுக்குமே ஒரே சிலபஸ் தான். அதில் ஒரு வரி கூட மாற்றம் கிடையாது. ப்ளஸ் குரூப் 4க்கும் இதே 10 யூனிட் தான். இப்போ அந்த 10 யூனிட்டை இதே மாதிரி ஜிஎஸ் 9 யூனிட்டாக இருந்ததை 6 யூனிட்டாக மாற்றிருக்காங்க. ஆப்டிடியூடை 2 யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ குரூப் 4க்கும் அதே பாடத்திட்டம் தான், பட் சில வரிகளை மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க, சில வரிகளை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அதெல்லாம் யூனிட் 7ல் ஆட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இதே சிலபஸில் ஒரு யூனிட்லேயும் ஒரு லைனை குறைச்சிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற எல்லா பொது அறிவு தேர்வுகளுக்குமே ஒரே பாடத்திட்டம் தான். ஸோ நீங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமானது சிலபஸ், ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின். இவங்க எப்படி யூனிட் வைஸ் சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி யூனிட் வைஸ் கொஷின்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி ப்ளூ பிரிண்ட் வைஸ் ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த யூனிட்டில் இது வரைக்கும் 68 எக்ஸாமில் எந்தெந்த எக்ஸாமில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக உங்களுக்கு கம்பைல் பண்ணி பிடிஎஃபாக நம்ம வெப்சைட்டில் இருக்கோம். நம்ம வெப்சைட் பார்த்தீங்கன்னா justtnpsc.com. இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் பிடிஎஃபை வாங்கிக்கலாம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஆல்ரெடி 6000 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் ஜஸ்ட் டிஎன்பிஎஸ்சி அகாடமி, டெலிகிராமில் போயிட்டு ஜஸ்ட் டிஎன்பிஎஸ்சி அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் நான் இந்த பிடிஎஃபை போஸ்ட் பண்ணிடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2025 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான லாஸ்ட் 5 இயர்ஸ் நியூ சிலபஸ் கொஷின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூனிட் வைஸ் இருக்கும். இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2025 வரைக்குமே நடக்க போகிற எக்ஸாமும் உங்களுக்கு மந்த்லி அப்டேட் பண்ணி பிடிஎஃப் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ கொஷின் பேங்க் டவுன்லோட் பண்ணோன்னா நம்ம வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.